நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் மகிழ்ச்சியும் சமாதானமும் நம் அனைவரோடும் இருப்பதாக. இணைச்சட்டம் 30:15 முடிய. இதோ பார், வாழ்வையும் நன்மையையும் சாவையும் தீமையையும் இன்று நான் உனக்கு முன்பாக வைத்துள்ளேன். அது இதுதான், இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிறேன். உன் கடவுளாகிய ஆண்டவர் மீது அன்பு பாராட்டு, அவரை பின்பற்றி அவரது வழியில் நட, அவரது கட்டளைகளையும் நியமங்களையும் முறைமைகளையும் கடைப்பிடி. அப்போது நீ வாழ்வாய், நீ பழுகுவாய். நீ உடமையாக கொள்ளப் போகும் நாட்டில் உன் கடவுளாகிய ஆண்டவர் உனக்கு ஆசி வழங்குவார். ஆனால் உனது உள்ளம் விலகிச் சென்று நீ செவிக்கொடாமல் கெட்டலைந்து வேறு தெய்வங்களை வணங்கி அவற்றுக்கு பணிவிடை புரிந்தால், இன்று நான் உனக்கு அறிக்கையிட்டு கூறுகிறேன், நீ நிச்சயம் அழிந்து போவாய். நீ உரிமையாக்கிக் கொள்ளுமாறு யோர்தானை கடந்து சென்றடையும் பூமியில் உன் வாழ்நாள் நீடித்திருக்காது. உன்மேல் இன்று நான் விண்ணையும் மண்ணையும் சான்றாக அழைத்து வாழ்வையும் சாவையும் ஆசையையும் சாபத்தையும் உனக்கு முன் வைக்கிறேன். நீயும் உனது வழித்தொன்றர்களும் வாழும் பொருட்டு வாழ்வை தேர்ந்து கொள். உன் கடவுளாகிய ஆண்டவர் மீது அன்பு பாராட்டு, அவரது குரலுக்கு செவி கொடு, அவரையே பற்றிக்கொள். ஏனெனில் அவரே உனது வாழ்வு, அவரே உன் நீடிய வாழ்வு. அதனால் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பு என்னும் உன் மூதாதையருக்கு கொடுப்பதாக ஆண்டவர் ஆணையிட்டு கூறிய நாட்டில் நீ குடியேறுவாய். சிந்தனை: உலக படைப்புகள் அனைத்தும் நமக்காக படைக்கப்பட்டுள்ளன. ஆனால் நம்மை படைத்ததன் நோக்கம் நம் ஆண்டவரை போற்றவும் அவரது அன்பில் நாம் நிலைத்து வாழவும். எனவே நம் ஆண்டவரின் கட்டளைகளை நாம் கடைபிடிப்போம், அனைவரிடத்திலும் அன்பு கொண்டு வாழ்வோம். எனவே நாம் அவ்வாறு வாழ்கின்ற போது நம் வாழ்வை நிச்சயம் பெறுவோம். நிலை வாழ்வு நம்மையே வந்தடையும். நம் ஆண்டவர் நமக்கு ஆசி வழங்குவார். எனவே எப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாம் வாழ்ந்தாலும் நம் ஆண்டவருக்கு நன்றி கூறி அவரது வழியில் நாம் நடக்க முயல்வோம். எல்லாம் அல்ல இறைவன் நம்மை நிறைவாய் ஆசீர்வதிப்பார். ஆமென்.